பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல கணிதத்துல முதலாம் தவணைக்கான பாட அலகுகள் எல்லாவற்றையும் படிச்ச நாங்கள் முதலாம் தவணைக்காக மீட்டல் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பாடத்துல இருந்தும் என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரும் என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த மீட்டல் பயிற்சி உங்களோட புத்தகத்துல முதலாம் தவணைக்கான பாட அலகுகள் முடிய ஒரு மீட்டல் பயிற்சி என்று ஒன்று இருக்கு. அந்த பயிற்சியைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பயிற்சியில நாங்கள் இதுவரை 13 வரையான கேள்விகளை பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இப்ப நாங்கள் பார்க்கலாம். 14வது கேள்வியாக உருவில் ABCDEF ஆகிய எழுத்துக்கள் காட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கோணத்தின் வகையையும் எழுதுக. ஒரு உரு தரப்பட்டிருக்குது. உருவில இவ்வாறான ஒரு உரு தரப்பட்டிருக்குது. உருவில ABCDEF ஆகிய எழுத்துக்களில் கோணங்கள் காட்டப்பட்டிருக்குது. ABCDEF ஆகிய எழுத்துக்களில் கோணங்கள் காட்டப்பட்டிருக்குது. இந்த கோணங்கள் இந்த எழுத்துக்கள் என்ன கோணங்களை குறிக்குது என்று நாங்கள் எழுத வேணும். ஏயினால் காட்டப்பட்டிருக்கிற கோணத்தின் பெயர் என்ன? ஒவ்வொரு எழுத்துக்களினாலும் காட்டப்பட்டிருக்கும் கோணத்தின் வகைகளை நாங்கள் எழுத போறோம். முதலாவதாக ஏயினால் ஏ என்கிற எழுத்தினால் காட்டப்படக்கூடிய கோணம் என்ன கோணம்? இது ஒரு நிலை குத்து கோடும் ஒரு கிடைக்கோடும் சந்திக்கும் பொழுது உருவாகிற கோணத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம்? செங்கோணம் என்று சொல்லுவோம். செங்கோணம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு வட்ட வடிவமான ஒரு அடர் எடுத்துக்கொண்டு அதை முதல்ல 2ஆக மடியுவோ, பிறகு 2ஆக மடியுவோ. மடிக்கும் போது உங்களுக்கு பரமனில் சமனான 4 கோணங்கள் இங்கு உருவாகுது. இந்த கோணங்களை நாங்கள் என்ன சொல்றோம்? செங்கோணங்கள் என்கிறோம். ஒரு கோடு நிலைக்குத்தாகவும் ஒரு கோடு கிடையாகவும் சந்திக்கும். இங்க இருக்கிற இதுல உருவாகிற கோணத்துக்கு என்ன பெயர்? செங்கோணம். பெரும்பாலும் செங்கோணம் இந்த அடையாளத்தினால் காட்டப்பட்டிருக்கும். இப்படி ஒரு கட்டம் மாதிரி போட்டிருக்கும். நிச்சயமாக போட்டிருக்கும். ஆனா உங்களுக்கு இதுல போடுபடையில இவ்வாறு இந்த அடையாளத்தோட இருக்கக்கூடிய செங்கோணம் செங்கோணத்தை குறிக்கக்கூடிய அடையாளம் இது. அப்ப ஏ என்கிற எழுத்து குறிக்கக்கூடிய கோணத்தின் பெயர் என்ன? செங்கோணம். அடுத்ததாக பி என்கிற எழுத்து குறிக்கக்கூடிய கோணத்தின் பெயர் என்னன்னு பார்ப்போம். பாருங்கோ, பி என்பது என்ன கோணம்? இது செங்கோணம் இங்க வர வேணும், இங்க வர வேணும். செங்கோணத்தை விட பெரிய கோணமாக இருக்குது. ஆனால் நேர்கோணத்தை விட சிறிய கோணம். அப்ப இந்த பி கோணம், பிக்கு என்ன பெயர் நாங்கள் சொல்லுவோம்? விதி கோணம். செங்கோணத்தை விட பெரியதாக இருக்க வேணும், நேர்கோணத்தை விட சின்னனாக இருக்க வேணும். அந்த கோணத்துக்கு பெயர் விதி கோணம். செங்கோணத்தை விட பெரிய கோணம், நேர்கோணத்தை விட சிறியதாக இருக்கக்கூடிய கோணத்துக்கு பெயர் என்ன? விதி கோணம். அப்ப பியினால் காட்டப்படக்கூடிய கோணத்தின் பெயர் விதி கோணம். அடுத்தது சிய பார்ப்போம். சி பாருங்கோ, சியினால் காட்டப்பட்டிருக்கிற கோணத்துக்கு என்ன பெயர்? சி செங்கோணத்தை விட சின்னனாக இருக்குது. ஆகவே செங்கோணத்தை விட சிறிய கோணத்துக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? கூர்ங்கோணம். செங்கோணத்திலும் சிறிய கோணம் கூர்ங்கோணம் எனப்படுகிறது. இப்ப சியினால் காட்டப்பட்டிருக்கும் கோணத்தின் பெயர் கூர்ங்கோணம். அடுத்ததாக டி. டியும் என்ன கோணம்? டியும் கூர்ங்கோணம். டியையும் பாருங்க, செங்கோணத்தை விட சிறிய கோணம். செங்கோணம் வேண்டாம், இங்க வந்திருக்க வேணும்.
இதுல வந்திருக்க வேணும் செங்கோணத்தை விட சிறிய கோணம். ஆகவே டியினால் காட்டப்பட்டிருக்கக்கூடிய கோணத்தின் பெயர் கூர்ங்கோணம். அடுத்தது ஈய பார்ப்போம். ஈ வந்து இரண்டு நேர்கோடுகள் சந்திக்கும் பொழுது உள்ள உருவாகக்கூடிய கோணம் இல்லாம பின்புறமாக உருவாகக்கூடிய கோணத்துக்கு என்ன பெயர்? பின்வளை கோணம். இரண்டு நேர்கோடுகள் சந்திக்கும் பொழுது பின்புறமாக உருவாகக்கூடிய கோணத்துக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? பின்வளை கோணம். இந்த பின்வளை கோணமானது நேர்கோணத்தை விட பெரியதாக இருக்கும். ஆகவே நேர்கோணத்தை விட பெரியதாக இருக்கும், ஆனால் 360 பாகையை விட சின்னதாக இருக்கும். பெரும்பாலும் பின்னுக்கு காட்டப்பட்டிருக்கும். இங்க பாருங்க, இங்க எல்லாம் இரண்டு நேர்கோடுகள் சந்திக்கும் பொழுது உட்புறமாக கோணம் உருவாகி இருக்குது. இங்க எல்லாம் உள்பக்கமாக கோணம் உருவாகி இருக்குது. இரண்டு நேர்கோடுகள் சந்திக்கும் போது உள்ளுக்குள்ள உருவாகிறத கோணம் என்று சொல்லுவோம். பின்பக்கமாக உருவாகிறத நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? பின்வளை கோணம் என்று சொல்லுவோம். ஆகவே இ என்பது பின்வளை கோணம். பின்வளை கோணம். அடுத்ததாக எஃப் பார்ப்போம். எஃப் என்ன கோணம்? செங்கோணத்தை விட சிறிய கோணமாகவே எஃப் வந்து கூர்ங்கோணம். ஆகவே பிள்ளைகள் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உருவில இப்படித்தான் எங்களுக்கு கேள்வி வாரது எக்ஸாமுக்கு. தரப்பட்டுள்ள உருவில ஆங்கில சிறிய எழுத்துக்களினால் காட்டப்பட்டிருக்கும் கோணங்களின் பெயர்களை எழுதுக. என்றா அந்த கோணங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம். கோணங்களின் வகைகள், அந்த கோணங்களின் வகைகளை வச்சுக்கொண்டு செங்கோணம் என்றா செங்கோணம் என்று எழுதுவோம். செங்கோணத்தை விட சிறியதாக இருந்தால் கூர்ங்கோணம் என்று எழுதுவோம். செங்கோணத்தை விட பெரியதாக இருந்தால் நேர்கோணத்தை விட சிறியதாகவும் செங்கோணத்தை விட பெரியதாகவும் இருந்தால் விரிகோணம் என்று சொல்லுவோம். பின்பக்கமாக உருவாகக்கூடிய கோணங்களை நாங்கள் பின்வளை கோணம் என்று சொல்லுவோம். அடுத்ததாக இந்த கேள்வியில பி கேள்வி 14 பி என்ற ஒரு கேள்வி தந்திருக்கு. ஒரு தரப்பட்டிருக்குது. DCBA என்ற உருவானது குறிச்சு காட்டப்பட்டிருக்குது. பாருங்க, மட்டமான தரையில் அமைந்துள்ள சதுர வடிவமான பயிர் நிலம் ஒன்றின் 4 மூலைகள் ABCD என பெயரிடப்பட்டுள்ளன. மட்டமான தரையில் அமைந்துள்ள சதுர வடிவான பயிர் நிலம் ஒன்றின் 4 மூலைகள் ABCD என பெயரிடப்பட்டுள்ளன. டியிலிருந்து பார்க்கும்போது ஏ வடக்கு திசையில் அமைந்துள்ளது. அப்ப பாருங்க, ஒரு திசையை தந்திருக்காங்க. டியில இருந்து பார்க்கும்போது ஏ என்ன மாதிரி இருக்கான்? டிக்கு வடக்கு திசையில ஏ காணப்படுகிறது. ஒருவர் ஒரு மூலையில இருந்து மற்ற மூலைக்கு அவற்றை இணைக்கும் நேரான பாதை வழியே செல்கிறார். ஒருவர் ஒரு மூலையில இருந்து இப்படி போறார். இப்படி போய் திரும்ப இப்படி போய் இப்படி போய் ஏல இருந்து பிக்கு போய், பியில இருந்து சிக்கு போய், சியில இருந்து டிக்கு வந்து பிறகு டியில இருந்து ஏக்கு போறார். ஒருவர் ஒரு மூலையில் இருந்து மற்றைய மூலைக்கு அவற்றை இணைக்கும் நேரான பாதை வழியே செல்கிறார். கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் செல்லும் திசையை காண்க. அவர் என்ன திசையில போறார் என்பதை நாங்கள் சொல்ல போறோம். கீழே சந்தர்ப்பங்கள் தந்திருக்கு. முதலாவதாக டியிலிருந்து சிக்கு, டியில இருந்து சிக்கு போகும் பொழுது அவர் என்ன திசையாக போயிருப்பார் என்று நாங்கள் எழுத போறோம்.
ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எழுத போறோம். டியில இருந்து சிக்கு, சியில இருந்து பிக்கு போகும்போது என்ன மாதிரி, டியில இருந்து சிக்கு போகும்பொழுது அவர் என்ன திசையாக போக வேணும். அப்ப டி நாங்கள் பார்க்க போறோம். டி இந்த வடக்கு பக்கத்துல யார் இருக்கிறா, ஏ இருக்கிறா. அப்ப டிக்கு இந்த டி டியில வச்சுக்கொண்டு நாங்கள் பிரதான திசைகளை இனம் காணுவோம். வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. இங்கால கிழக்கு. டியில இருந்து கொண்டு பிரதான திசைகள் 4 நாங்கள் பார்க்கிறோம். டிக்கு வடக்கு பக்கமாக ஏ, டிக்கு கீழே தெற்கு பக்கமாக டி, இந்த பக்கம் கிழக்கு பக்கம், இந்த பக்கம் மேற்கு பக்கம். ஆகவே டியிலிருந்து சியை நோக்கி செல்ல வேணுமெண்டா அவர் எந்த திசையில போக வேணும், கிழக்கு திசையை நோக்கி செல்ல வேணும். அடுத்தது இரண்டாவது, ஏயிலிருந்து சிக்கு, ஏயில இருந்து சிக்கு போக வேணும். இங்க போக வேணும், ஏயில இருந்து சிக்கு போக வேணும். அப்ப அவர் எந்த திசை வழியாக எந்த திசையில செல்ல வேணும் என்று பார்ப்போம். நாங்கள் ஏயில இருந்து வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்க பார்ப்போம். ஏயில இருந்து பிரதான திசைகள் 4 பார்க்கிறோம். ஏய்க்கு மேற்பக்கமாக வடக்கு, கீழே தெற்கு, இந்த பக்கம் கிழக்கு, இங்கால மேற்கு. அப்ப ஏயில இருந்து அவர் சியை நோக்கி செல்லும் போது என்ன திசையில போக வேணும். ஏய்க்கு பாருங்கோ, டி தெற்கு, ஏய்க்கு தெற்கு பக்கமாக டி காணப்படுகிறது. ஏக்கு கிழக்கு பக்கமாக பி காணப்படுகிறது. அப்ப அவர் டிக்கும் பிக்கும் இடையில போக வேணும். சியை நோக்கி செல்ல வேணும்டா டிக்கும் பிக்கும் இடையில உள்ள திசையில செல்ல வேணும். டி தெற்கு பக்கமாக இருக்குது, பி கிழக்கு பக்கமாக இருக்குது. அப்ப தெற்குக்கும் கிழக்குக்கும் இடையில உள்ள திசை என்ன, தென்கிழக்காக அவர் செல்ல வேணும். ஏயில இருந்து சியை நோக்கி செல்வதற்கு அவர் எந்த திசையில போக வேணும், தெற்குக்கும் கிழக்குக்கும் இடையில தென்கிழக்கு திசையை நோக்கி செல்லும் போது அவர் சியை அடையலாம். அதே மாதிரி அடுத்ததாக டியில இருந்து டிக்கு, டியிலிருந்து டிக்கு, பியில இருந்து டிக்கு போக வேணும். பியில இருந்து டிக்கு போக வேணுமென்று அவர் எந்த திசையை நோக்கி செல்ல வேணுமென்று பார்ப்போம். பிக்கு வடக்கு பக்கம் மேல, தெற்கு பக்கம் கீழே, பி வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில வல பக்கமாக இங்கால கிழக்கு, இங்கால பியில இருந்து ஏ மேற்கு, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. பியில இருந்து பிரதான திசைகள் 4 பார்க்கிறோம். அவர் பியில இருந்து டியை நோக்கி செல்ல வேணும். ஆகவே அவர் எந்த 2 பிரதான திசைகளுக்கு இடையில செல்ல வேணும், இங்க மேற்குக்கும் தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில செல்லும் போது அவர் டியை அடையலாம். அப்ப தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில இருக்கக்கூடிய உபதிசைக்கு என்ன பெயர், தென்மேற்கு. ஆகவே அவர் பியிலிருந்து டியை நோக்கி செல்வதற்கு தென்மேற்கு திசையில செல்ல வேணும், தென்மேற்கு திசையில செல்ல வேணும். அடுத்ததாக பியில இருந்து ஏக்கு, நாலாவதாக பியில இருந்து ஏக்கு, பியில இருந்து அவர் ஏக்கு போக வேணும். அப்ப பியில பிரதான திசைகள் 4 பாருங்க, வடக்கு, தெற்கு, இங்கால கிழக்கு, இங்கால மேற்கு. அப்ப பியில இருந்து ஏக்கு, பியில இருந்து ஏ நோக்கி செல்ல வேணும் என்று அவர் எந்த திசையில செல்ல வேணும், மேற்கு திசையில செல்ல வேணும். ஒவ்வொரு இடத்துல இருந்து கொண்டும் நாங்கள் பிரதான திசைகளை பார்த்தோம்னா தான் இந்த கேள்வியை செய்ய முடியும். பியில இருந்து, இப்ப பியில இருந்தாண்டா நீங்கள் பியில இருந்து கொண்டு பிரதான திசைகள் 4 பார்க்க வேணும். வடக்கு இங்க இருக்கு, மேல இருக்கு வடக்கு. இப்ப வடக்குக்கு கீழே என்ன திசை இருக்கும், தெற்கு. வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில வலப்பக்கமாக என்ன திசை இருக்கும், கிழக்கு. இடப்பக்கமாக கிழக்குக்கு எதிர்ப்பக்கமாக மேற்கு.
இப்ப பியில இருந்து அவர் ஏயை நோக்கி செல்ல வேணுமெண்டா என்ன திசையில போக வேணும்? மேற்கு திசையில போகும் பொழுது அவர் ஏய வந்து அடையலாம். அப்ப இதே மாதிரி நாங்கள் இப்ப 4 சந்தர்ப்பங்களை பார்த்த நாங்கள் இன்னும் 4 சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்ப சியில இருந்து பி, அதே மாதிரி சியில இருந்து டி. அப்ப இந்த 4 மீதியாக இருக்கிற 4 சந்தர்ப்பங்களையும் நீங்கள் ஒருக்கா நாங்கள் இதுல செய்த மாதிரியே நீங்கள் ஒருக்கா செய்து விடலாம். திசைகளும் முக்கியமான பாடம். இப்படி கேள்விகள் தான் எங்களுக்கு வரும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை நோக்கி செல்ல வேண்டுமென்றால் அவர் எந்த திசையில செல்ல வேணும்? இவ்வாறான கேள்விகள் எங்களுக்கு வரும். அடுத்ததாக 15வது கேள்வி. ஒரு முழு எண்ணெய் கிட்டிய 10 மடங்கிற்கு மட்டம் தட்டிய போது 140 பெறப்பட்டது. 15வதுல முதலாவது கேள்வி. ஒரு முழு எண்ணெய் கிட்டிய 10 மடங்கிற்கு மட்டம் தட்டிய போது 140 பெறப்பட்டது. ஒரு முழு எண்ணெய் கிட்டிய 10 மடங்கிற்கு மட்டம் தட்டிய போது 140 பெறப்பட்டது. அம்முழு எண்ணாக இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் எழுதுக. அப்ப எந்தெந்த எண்களை மட்டம் தட்டும் போது 140 வருமோ அந்த எண்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எழுத வேணும். பாப்போம். முதலாவது 140 எந்த 2 10களுக்கு இடையில இருக்கும்? 130க்கும் 150க்கும் இடையில இருக்கும். 130க்கும் 150க்கும் இடையில இருக்கும். அப்ப 130ல வந்து 130ல பார்க்கும்போது 131 132 133 134 135. அடுத்தது 136 137 138 139. 130ல இருந்து 140 வரையான இவ்வளவு எண்கள் இருக்கு. இந்த எண்களை நாங்கள் மட்டம் தட்டும் போது 140 கிடைக்கக்கூடிய எண்கள் ஒரு எண்ணினுடைய ஒன்றினிடத்திலக்கத்தை பார்ப்போம். ஒன்றினிடத்திலக்கமானது 5 விட குறைவாக இருந்தால் முந்தின 10க்கு மட்டம் தட்டப்பட வேணும். 130 முந்தின 10, அடுத்த 10 150. 140 எந்த 2 10களுக்கு இடையில இருக்கு? 130க்கும் 150க்கும் இடையில இருக்குது. அப்ப எவ்வாறு நாங்கள் மட்டம் தட்டுவோம்? ஒன்றினிடத்திலக்கத்தை பார்ப்போம். ஒன்றினிடத்திலக்கம் 5 விட குறைவாக இருந்தால் அந்த எண்களை நாங்கள் என்ன செய்வோம்? முந்தின 10க்கு மட்டம் தட்ட வேணும். அப்ப இவை எல்லாத்தையும் நாங்கள் 130க்கு மட்டம் தட்டிடுவோம். அடுத்ததாக ஒன்றினிடத்திலக்கத்தை பார்க்கும்போது 5ம் 5 விட அதிகமாகவும் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? அடுத்த 10க்கு மட்டம் தட்டுவோம். 130க்கும் 140க்கும் இடையில உள்ள எண்களை பார்க்கிறோம். ஆகவே அடுத்த 10 முந்தின 10 இந்த 4 எண்களையும் 130க்கு மட்டம் தட்டுவோம். மீதியாக இருக்கிற அந்த 6 எண்களையும் 140க்கு மட்டம் தட்டுவோம். அதே போல 140க்கும் 150க்கும் இடையில இருக்கக்கூடிய எண்கள் 141 142 143 144 145 146 147 148 149. அதே போல பாருங்க, இங்கே 140க்கும் 150க்கும் இடையில இவ்வளவு எண்கள் இருக்குது. அப்ப இவற்றுடைய ஒன்றினிடத்திலக்கத்தை அவதானிக்கிறோம். 5 விட குறைவாக இருந்தால் முந்தின 10க்கு மட்டம் தட்டப்பட வேணும். முந்தின 10 140. ஆகவே இந்த 4 எண்களை நாங்கள் 140க்கு மட்டம் தட்டுவோம். மீதி 6ஐயும் நாங்கள் 150க்கு 5 5 விட கூட அடுத்த 10க்கு மட்டம் தட்டுவோம். அப்ப 140க்கு மட்டம் தட்டும் போது கிடைக்கக்கூடிய முழு எண்கள் எவையெல்லாம்? இவற்றை அப்படி எழுத வேணும். 135 136 137 138 139. இங்கால 141 142
143, 144, 140, ஒரு முழு எண்ணை கிட்டிய 10 மடங்கிற்கு மட்டம் தட்டும் போது 140 பெறக்கூடிய 140 பெறப்பட்டது எனில் அம்முழு எண்ணாக இருக்கக்கூடிய எண்கள் என்று கேட்டா இவ்வளவு எண்களையும் நாங்கள் எழுத வேண்டும். எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 எண்களையும் நாங்கள் எழுத வேண்டும். 140க்கு மட்டம் தட்டும் போது கிடைக்கக்கூடிய எண்கள் இந்த எண்களை எல்லாம் மட்டம் தட்டும் போது 140 பெறப்படும். மட்டம் தட்டும் போது 140ஆக இருக்கக்கூடிய எண்கள் இவையெல்லாம். அடுத்ததாக அன்றாட வாழ்வில் அன்னளவாக்கத்தை உபயோகிக்கும் இரு சந்தர்ப்பங்களை தருக. 15ல 2வது கேள்வி. அன்றாட வாழ்வில் அன்னளவாக்கத்தை உபயோகிக்கும் இரு சந்தர்ப்பங்களை தருக. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இந்த அன்னளவாக்கம் என்ற நாங்கள் எங்க படிச்ச மதிப்பிடல்ல படிச்ச நாங்கள் அன்னளவாக்கத்தை எங்க எல்லாம் பயன்படுத்துவோம், எங்கெல்லாம் நாங்கள் மதிப்பிட்டு பெருமானத்தை கூறுவோம் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கு. அப்ப நீங்கள் 2 சந்தர்ப்பங்களாக என்ன சொல்லலாம். இப்ப நீங்கள் ஒரு வாழைக்குலையில இருக்கக்கூடிய பழங்களின் எண்ணிக்கையை காணும் போது நாங்கள் முழுக்க எண்ண மாட்டோம். ஒரு சீப்பில் இருக்கக்கூடிய பழங்களின் எண்ணிக்கையை கண்டு அந்த ஒரு அளவு கிட்ட அன்னளவாகண்டா என்னது கிட்டிய பெருமானம், கிட்ட இருக்கிற பெருமானத்தை கூறுவது. ஒரு வாழைக்குலையில இருக்கக்கூடிய பழம், ஒரு பெரிய குலை ஒன்றில் இருக்கக்கூடிய பழங்கள மொத்த எண்ணிக்கை காண வேணும் என்றால் நாங்கள் என்ன செய்யறது, சீப்பில இருக்கக்கூடிய ஒரு சீப்பில இருக்கக்கூடிய பழங்களை எண்ணி ஓரளவு அன்னளவாக அந்த குலையில இருக்கக்கூடிய பழங்களின் எண்ணிக்கையை நாங்கள் கூற முடியும். ஆகவே அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை நீங்கள் எழுதலாம். 2வது அந்த வாழைக்குலையில நாங்கள் பார்க்கறது, அந்த வாழைக்குலையை நெருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் இந்த அன்னளவாக்கத்தை பயன்படுத்துறோம். அடுத்ததாக இந்த பயிர்ச்செய்கையிலையும் நாங்கள் என்ன செய்யறோம், அன்னளவாக்கத்தை பயன்படுத்துறோம். என்ன மாதிரி என்றா, இப்ப நாங்கள் பயிர்களை நடும் போது, நாங்கள் நெல் ஏதாவது விதைக்கும் போது முதலாவது என்ன செய்வோம், ஒரு பரப்புல எவ்வளவு நெல் விதைக்க முடியும், ஒரு பரப்புல நெல் விதைக்கிறதுக்கு எவ்வளவு நெல் எங்களுக்கு தேவைப்படும் என்பதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், அது நாங்கள் எண்ணி பார்க்க மாட்டோம், அன்னளவாக சொல்லுவோம். ஒரு பரப்புல கிட்டவாக ஒரு பரப்புல இவ்வளவு நெல்லை நாங்கள் விதைக்கலாம், இவ்வளவு நெல்லை நாங்கள் அறுவடை செய்யலாம் என்று. அதே போல ஒரு பரப்பை வச்சுக்கொண்டு மொத்தமாக ஒரு காணியில இருக்கக்கூடிய முழு நிலப்பகுதியிலையும் நாங்கள் பயிரிடப்படக்கூடிய அந்த பயிர்களின் அளவை சொல்றது அன்னளவாக கூற முடியும். அப்ப பயிர் செய்கையின் போதும் நாங்கள் இவ்வாறு இந்த வாழைக்குலையில இருக்கக்கூடிய பழங்களை எண்ணும் போதும் நாங்கள் என்ன செய்யறோம், அன்னளவாக்கத்தை பயன்படுத்துறோம். அன்றாட வாழ்க்கையில அன்னளவாக்கத்தை என்னென்ன சந்தர்ப்பத்துல பயன்படுத்துறீங்கன்னு கேட்டா நாங்கள் இதெல்லாம் எழுத முடியும். அடுத்ததாக 15ல 3வது கேள்வி. மண் சரிவு ஏற்பட்டதால் புகைவண்டி தடைப்பட்ட காரணத்தினால் ஒரு நிலையத்திலிருந்து அடுத்த புகையிரத நிலையம் வரை பேருந்து மூலம் பயணிகளை கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டது. பாருங்க, மண் சரிவு ஏற்பட்டதால் புகைவண்டி தடைப்பட்ட காரணத்தினால் ஒரு நிலையத்திலிருந்து அடுத்த புகையிரத நிலையம் வரை பேருந்து மூலம் பயணிகளை கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டது. பேருந்துல பயணிகளை கொண்டு செல்ல போறாங்க ரெண்டு தீர்மானிச்சிருக்கிறாங்க. பேருந்து ஒன்றில் 45 பயணிகளையே ஏற்றி செல்லலாம். ஒரு பேருந்துல எத்தனை பயணிகளை ஏற்றி செல்ல முடியும், 45 பயணிகள் ஒரு பேருந்தில் செல்ல முடியும். 45 பயணிகள் ஒரு பேருந்துல செல்லலாம்.
என்ன கேட்டிருக்கு கேள்வி? 673 பயணிகளையும் ஏற்றி செல்ல எத்தனை பேருந்துகள் தேவைப்படும்? 673 பயணிகளை ஏற்றி செல்றதுக்கு எத்தனை பேருந்துகள் தேவைப்படும்? ஒரு பேருந்துல 45 பயணிகள் ஏறலாம். ஒரு பேருந்துல 45 பயணிகள் பயணிக்க முடியும். அவ்வாறாக 673 பயணிகள் பயணிப்பதற்கு எத்தனை பேருந்துகள் தேவைப்படும் என்று கேட்டிருக்கு. என்ன செய்ய வேணும்? நாங்கள் 673 45ஆல வகுக்க வேணும். ஒரு பேருந்துல 45 பேர் செல்லலாம். 673 பேர் செல்றதுக்கு எத்தனை பேருந்துகள் தேவைப்படும் என்று கேட்டா என்ன செய்வோம்? 673 45ஆல நாங்கள் வகுக்க வேணும். அப்ப 67 எடுத்துக்கொள்வோம். 6ல 45 அடங்காத 67. 67ல 45 எத்தனை தடவை இருக்கு? 1 தடவை. 1 தர 45 45. 65ல 45 ஒரு முறை இருக்குது. ஆகவே 1 போட்டிருக்கிறோம். 1 தர 45 45. 67ல இருந்து 45 கழியுங்கோ. 7ல இருந்து 5 கழிச்சோம்னா 2. 6ல இருந்து 4 கழிச்சோம்னா 2. 22. அடுத்தது என்ன செய்வோம்? அந்த 3 இறக்குவோம். 223. அப்ப 223ல எத்தனை 45 இருக்கு? 90ல 45 2 தடவை. இன்னொரு 90ல 45 2 தடவை. ஆகவே மொத்தமாக 180ல 45 எத்தனை தடவை இருக்கு? 4 தடவை. அப்ப 4 தர 45 சமன் 180. கழிச்சோம்டா 3. 22ல இருந்து 18 கழியுங்கோ 4. 3 இங்க கழிச்சனீங்கன்னா 4. ஆகவே 14. 673 45ஆல வகுக்கும் பொழுது 14 ஈவாக என்ன கிடைக்குது? 14. மீதியாக என்ன கிடைக்குது? 43. ஆகவே உங்களுக்கு 14 பேருந்துகள் தேவைப்படும். அதே நேரம் மீதியாக எத்தனை பயணிகள் இருக்கிறாங்க? 43 பயணிகள் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லா பயணிகளையும் ஏற்றி செல்ல வேணும். ஆகவே அடுத்த 43 மீதியாக இருக்கக்கூடிய 43 பயணிகளையும் ஏற்றி செல்வதற்கு இன்னும் ஒரு பேருந்து தேவைப்படும். ஆகவே மொத்தமாக எத்தனை பேருந்துகள் தேவைப்படும்? 15 பேருந்துகள் தேவைப்படும் என்று நாங்கள் எழுத வேண்டும். மொத்தமாக எத்தனை பேருந்துகள் தேவைப்படும்? 15 பேருந்துகள் தேவைப்படும். 15 பேருந்துகள் தேவைப்படும். மீதியை வச்சுக்கொண்டு நாங்கள் எத்தனை பேருந்துகள் என்று முடிவு செய்ய வேணும். அடுத்ததாக 16வது கேள்வி. 16வது பாருங்க. காலியில் இருந்து பழைய பாதை வழியாக கட்டுநாயக்கவிற்கு வருவதற்கு, காலியில இருந்து கட்டுநாயக்கா வர வேணும். காலியிலிருந்து கட்டுநாயக்காவிற்கு வர வேணும். பாரதுக்கு எத்தனை மணத்தியாலங்கள் எடுக்குது? 3 மணத்தியாலங்கள் எடுக்குதாம். என்ன பாதை வழியா வாரதுக்கு? பழைய பாதை வழியா. காலியிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வர வேணும். பாரதுக்கு பழைய பாதை வழியாக வாரதுக்கு 3 மணத்தியாலங்கள் எடுக்கிறது. பழைய பாதை வழியாக காலியில இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வாரதுக்கு 3 மணத்தியாலங்கள் எடுக்கிறது. அதே பயணத்தை புதிய கடுகதி பாதை வழியாக வருவதற்கு, புதிய கடுகதி பாதை வழியாக அதே பயணத்தை மேற்கொள்வதற்கு, காலியிலிருந்து கட்டுநாயக்கா போறதுக்கு புதிய பாதை வழியா போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது? 1 மணத்தியாலம் 20 நிமிடம் எடுக்கிறது. 1 மணத்தியாலம் 20 நிமிடம். பயணம் காலியிலிருந்து கட்டுநாயக்காவுக்கு வர வேணும்.
ரெண்டு பாதையை பயன்படுத்துறாங்க. பழைய பாதை வழியாக வாரதுக்கு 3 மணித்தியாலங்கள் எடுக்கிறது. புதிய கடுகதி பாதை வழியா வாரதுக்கு 1 மணித்தியாலம் 20 நிமிடம் எடுக்கிறது. கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி, கடுகதி பாதையை உபயோகித்தால் சேமிக்கும் காலத்தை மணி நிமிடத்தில் தருக. என்ன கேள்வி கேட்டிருக்குது? கடுகதி பாதையை, அதாவது புதிய பாதையை பயன்படுத்தும் போது, புதிய பாதையில நாங்கள் பயணம் செய்யும் போது எவ்வளவு நேரம் சேமிக்கப்படும்? காலையில இருந்து கட்டுநாயக்கா வர வேணும். பழைய பாதை என்றால் 3 மணித்தியாலம் எடுக்கிறது. புதிய பாதை என்றால் 1 மணித்தியாலம் 20 நிமிஷம் காணும். அப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கு? புதிய பாதை வழியாக இந்த பயணத்தை செய்யும் போது எவ்வளவு நேரம் சேமிக்கப்படும்? நாங்கள் என்ன செய்ய வேணும்? பழைய பாதையில 3 மணித்தியாலம் எடுக்குது. புதிய பாதையில 1 மணித்தியாலம் 20 நிமிஷம் தான் எடுக்குது. அப்ப இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்தை கழிக்கும் போது வார நேரம் சேமிக்கப்படக்கூடிய நேரம் ஆகும். இந்த பயணத்தை நாங்க புதிய பாதையில செல்லும் போது உங்களுக்கு இவ்வளவு நேரம் மிச்சமாகும். எவ்வளவு நேரம் மிச்சமாகும் என்று காண்றதுக்கு என்ன செய்ய வேணும்? 3 மணித்தியாலத்தில இருந்து 1 மணித்தியாலம் 20 நிமிஷத்தை நாங்கள் கழிப்போம். என்னென்ன கழிக்க வேணும்? மணித்தியாலம் நிமிடம் போட்டு கழிப்போம். 3 மணித்தியாலத்தில இருந்து 1 மணித்தியாலம் 20 நிமிஷத்தை கழிக்க வேணும். 3 மணித்தியாலம் நிமிடம் 0. 1 மணித்தியாலம் 20 நிமிடங்களை கழிக்க வேணும். கழிப்பம் 0 இருந்து நாங்கள் 20 கழிக்க முடியுமா? இல்லை, கழிக்க முடியாது. ஆகவே என்ன செய்வோம்? மணித்தியாலத்திலிருந்து 1 மணித்தியால நிமிடத்துக்குரிய நிரலுக்கு கொண்டு வருவோம். இங்கால இருந்து 1 மணித்தியாலத்தை வாங்கினீங்கன்னா எத்தனை நிமிஷமா வரும்? 60 நிமிடங்களாக வரும். 1 மணித்தியாலத்திற்கு 60 நிமிடங்கள். இங்க இருந்து 1 மணித்தியாலத்தை வாங்குறோம். அப்ப 60 நிமிடங்களை நாங்கள் வாங்கி இருக்கிறோம். 60 நிமிடங்கள்ல இருந்து 20 நிமிடங்களை கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 40 நிமிடங்கள். 60 சைவரை கழிச்சீங்கன்னா 0, 6ல இருந்து 2 கழிச்சீங்கன்னா 4, 40 நிமிடங்கள். அப்போ 1 மணித்தியாலத்தை அவங்களால கொடுத்துட்டீங்க. இங்க எத்தனை இருக்கும்? 2 மணித்தியாலங்கள். 2ல இருந்து 1 கழிவோ 1. அப்போ 1 மணித்தியாலம் 40 நிமிடம் சேமிக்கப்படுகிறது. என்னத்துக்கு சேமிக்கப்படுகிறது? இந்த பயணத்திற்கு பழைய பாதையில செல்லாமல் புதிய பாதை வழியாக செல்லும் போது எங்களுக்கு இவ்வளவு நேரம் மிச்சமாகும். இவ்வளவு நேரத்தை நாங்கள் சேமிக்க முடியும். அப்ப சேமிக்கிற நேரம் கேட்டா என்ன செய்ய வேணும்? பழைய பாதை வழியா கூட நேரம் பிடிக்குது, புதிய பாதை வழியா குறைய நேரம் பிடிக்குது. இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்தை கழிக்கும் போது நாங்கள் சேமிக்கும் நேரத்தை காண முடியும். அடுத்ததாக, பிற்பகல் 2 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருக்க வேண்டிய ஒருவர். 2வது கேள்வி, 16லேயே 2வது கேள்வி. பிற்பகல் 2 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருக்க வேண்டிய ஒருவர் கடுகதி பாதையை உபயோகிப்பார் எனின் அவர் காலியிலிருந்து புறப்பட வேண்டிய நேரம் அவ்வளவு. அதே போல 2 பாதை இருக்கு. பழைய பாதை, புதிய பாதை கடுகதி பாதை. பழைய பாதை வழியே செல்லும் போது அவருக்கு எவ்வளவு நேரம் பிடிக்குது? 3 மணித்தியாலம். புதிய பாதை கடுகதி பாதை வழியில சென்றோம்னா 1 மணித்தியாலம் 20 நிமிஷம் தான் தேவைப்படும் காலையிலிருந்து கட்டுநாயக்காவுக்கு போறதுக்கு. அப்ப என்ன சொல்லியிருக்கு? பிற்பகல் காலையில இருந்து கட்டுநாயக்கா. பிற்பகல் 2 மணிக்கு கட்டுநாயக்காவில இருக்க வேண்டிய ஒருவர் 2லையும் கேட்டிருக்கு. கடுகதி பாதையை உபயோகிப்பார் எனின் அவர் எத்தனை மணிக்கு காலையில இருந்து புறப்பட வேணும்? அவர் காலையில இருந்து புறப்பட போறார். கடுகதி பாதை வழியாக அவர் போக வேணுமெண்டா எத்தனை மணிக்கு
புறப்பட்டால் 2 மணிக்கு அவர் கட்டுநாயக்காவில இருக்கலாம் என்று கேள்வி கேட்டிருக்குது. காலையிலிருந்து கட்டுநாயக்கா போகக்கூடிய ஒருவர் கட்டுநாயக்காவில 2 மணிக்கு நிக்க வேணுமெண்டா அவர் காலையில இருந்து எத்தனை மணிக்கு புறப்பட வேணும்? கடுகதி பாதை வழியாக செல்லும் போது, இப்ப கடுகதி பாதை வழியாக செல்லும் போது காலையில இருந்து அவர் புறப்பட வேண்டிய நேரம் என்னன்னு பார்ப்போம். 1 மணித்தியாலம் 20 நிமிஷம் ஆகுது. ஆகவே அவர் 2 மணிக்கு நிக்க வேணும். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? 2 மணியில இருந்து 1 மணித்தியாலம் 20 நிமிஷத்தை கழிப்போம். 2 மணியில இருந்து 2 மணிக்கு அவர் நிக்க வேணும். பயணத்துக்கு ஆகிற நேரம் 1 மணித்தியாலம் 20 நிமிஷம். 1 மணித்தியாலம் 20 நிமிஷத்தை கழிக்கும் பொழுது 2ல இருந்து நாங்கள் கழிக்கமா 2ல இருந்து கழிக்கும் போது கழிக்க முடியாது. என்ன வரும்? நீங்க சைவர் வரும். அப்ப சைவர்னா நாங்கள் பிறகு அதை 24 மணித்தியால கடிகார நேரத்துக்கு மாற்ற வேணும். அப்ப இலகுவாக கழிக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும்? மணி 2 மணிய நியம நேரத்துல எழுதுவோம். 2 மணி என்றா நியம நேரத்துல 14 மணி. 12 கூட்டினோம்டா சரி 14 மணி. 14 மணியில இருந்து 1 மணித்தியாலம் 20 நிமிஷத்தை கழிக்கும் பொழுது 2 மணியில இருந்து கழிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? இங்க சைவர் வரும். சைவர் வந்தா நாங்கள் பிறகு மற்ற நேரத்துக்கும் 12 மணித்தியால கடிகார நேரத்துக்கு மாற்ற வேணும். அதை விட 14ல இருந்து கழிக்கிறது இலகுவானதாக இருக்கும். ஆகவே 2 மணியை நியம நேரத்துக்கு மாற்றுவோம். 2 மணியை நியம நேரத்துக்கு மாற்றுறதுக்கு என்ன செய்ய வேணும்? 12ஓட கூட்ட வேணும். 12ம் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 14 மணி. 24 மணித்தியால கடிகார நேரம் நியம நேரம். அடுத்தது அப்ப 14 மணியில இருந்து 1 மணித்தியாலம் 20 நிமிஷத்தை கழியுவோம். 0ல இருந்து 20 கழிக்க இயலாது. இங்கால இருந்து 1 மணித்தியாலத்தை நிமிட நிரலுக்கு கொண்டு வாங்கோ. 1 மணித்தியாலம் இங்கால வரும்போது 60 நிமிடங்களாக வரும். 60ல இருந்து 20 கழிச்சீங்கன்னா 40. 14ல இருந்து 1 மணித்தியாலத்தை அங்கால கொடுத்துட்டு 13 மணித்தியாலம். 13 மணியில இருந்து 1 மணியை கழியும்போ அப்ப 12 மணி. ஆகவே கடுகதி பாத வழியாக அவர் செல்லும் போது காலையில இருந்து கட்டுநாயக்காவிற்கு கடுகதி பாதை வழியாக செல்லும் போது கட்டுநாயக்காவில 2 மணிக்கு அவர் நிக்க வேணும் என்றா காலையில இருந்து அவர் எத்தனை மணிக்கு புறப்பட வேணும்? 12:40 புறப்பட வேணும். 12 மணித்தியால கடிகார நேரத்துல தர சொல்லி கேட்டிருக்குது. ஆகவே விடையாக நாங்கள் என்ன எழுதுவோம்? 12 மணி என்றா பிற்பகல் 12:40 அவர் புறப்பட வேணும் என்று எழுதி விடுவோம். அடுத்ததாக இப்ப கடுகதி பாத வழியாக அவர் இந்த பயணத்துல செல்ல வேணுமெண்டா கட்டுநாயக்காவில 2 மணிக்கு நிக்க வேணுமெண்டா 12:40 அவர் புறப்பட வேணும் என்று பார்த்த நாங்கள் இனி பழைய பாதை வழியாக அவர் காலையிலிருந்து கட்டுநாயக்காவுக்கு போகும் பொழுது கட்டுநாயக்காவில 2 மணிக்கு நிக்க வேணுமெண்டா எத்தனை மணிக்கு அவர் காலையில இருந்து புறப்பட வேணும்? அடுத்த கேள்வி. பழைய பாதை வழியாக செல்லும் போது கட்டுநாயக்காவில 2 மணிக்கு நிற்க வேணும் என்றால் காலையில இருந்து அவர் எத்தனை மணிக்கு புறப்பட வேணும்? அப்ப பழைய பாதை வழியாக செல்லும் போது அவர் நேரம் எடுக்குது 3 மணித்தியாலம். கட்டுநாயக்காவில் அவர் எத்தனை மணிக்கு நிற்க வேண்டும்? பிற்பகல் 2 மணி. ஆகவே 2 மணிய நியம நேரத்துல எழுதுவோம். 14 மணி. 14 மணியில இருந்து நாங்கள் 3 மணியை கழிப்போம். 3 மணித்தியாலத்தை கழிக்க போறோம். பழைய பாதை வழியா செல்லும் போது 3 மணித்தியாலம் எடுக்குது. அவர் அங்க 2 மணிக்கு நிக்க வேணும். நாங்கள் 2 மணியில இருந்து 3 மணித்தியாலத்தை கழிப்போம். 2 மணியில இருந்து 3 மணித்தியாலத்தை கழிக்கிறதுக்கு நியம நேரத்துல மாற்றிட்டு நேரத்தை நியம வடிவத்துல மாற்றிட்டு கழிச்ச நீங்கண்டா ஈஸியாக இருக்கும். 2 மணியை நாங்கள் 24 மணித்தியால கடிகாரத்துல மாற்றும் பொழுது அல்லது நியம நேரத்துக்கு மாற்றும் பொழுது 14 மணி. 14 மணித்தியாலம் நிமிடம் 0 இருக்கும். இதுல இருந்து நாங்கள்
மூன்று மணித்தியாலத்தை கழிப்போம். இப்போ மூன்று மணித்தியாலத்தை கழிக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? 14 3 கழிச்சினீங்கன்னா 11. அப்ப அவர் பழைய பாதை வழியாக காலியிலிருந்து கட்டுநாயக்காவுக்கு போக வேணுமெண்டா கட்டுநாயக்காவில 2 மணிக்கு நிற்க வேண்டும். ஆனால் பழைய பாதை வழியாக போக வேண்டும். அப்படி என்றால் அவர் காலையிலிருந்து எத்தனை மணிக்கு புறப்பட வேணும்? முற்பகல் 11 மணிக்கு புறப்பட வேணும். இதை நாங்கள் என்ன செய்ய வேணும்? 12 மணித்தியால கடிகாரத்துல எழுத வேணும். ஆகவே முற்பகல் 11 மணிக்கு அவர் புறப்பட வேணும். காலையிலிருந்து கட்டுநாயக்காவுக்கு போக வேணும். 2 மணிக்கு கட்டுநாயக்காவில நிற்க வேணும். பழைய பாதை வழியாக செல்வாராக இருந்தால் அவர் முற்பகல் 11 மணிக்கு புறப்பட வேணும். கடுகதி பாதை புதிய பாதை வழியாக அவர் செல்ல வேணும் என்றால் பிற்பகல் 12:40க்கு அவர் புறப்பட்டா காணும். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி நாங்கள் பார்க்கலாம். அந்த பயிற்சியில கடைசியாக இருக்கிற கேள்வி 16ல 3வது கேள்வி. அவ்விமான பயணி அவரது விமான பயணத்தை 17:10க்கு நியம நேரமாக தந்திருக்குது. 24 மணித்தியால கடிகார நேரத்துல தரப்பட்டிருக்குது. அவரது விமான பயணத்தை 17:10க்கு ஆரம்பிக்கிறார் எனின் இந்நேரத்தை 12 மணித்தியால கடிகாரத்தில் தருக. இந்த நேரத்தை 12 மணித்தியால கடிகார நேரத்தில தருக. (17:10) இது 24 மணித்தியால கடிகார நேரம். 24 மணித்தியால கடிகார நேரம். இத 12 மணித்தியால கடிகார நேரத்தில தருகன்னு கேட்டிருக்கு. என்ன செய்ய வேணும்? நாங்கள் இந்த மணியில இருந்து இந்த நேரத்துல இருந்து நாங்கள் 12 மணித்தியாலத்தை கழிச்சோம்டா. சரி, 17:10 12 கழிச்சோம்டா என்ன வரும்? 12 கழிக்கும் பொழுது பிற்பகல் 5:10. பிற்பகல் 5:10. நீங்கள் இந்த நேரத்துல 12 மணித்தியாலத்துக்கு பிறகு 12 மணி என்றா 12 மணி என்று சொல்லுவீங்க. 1 மணியே 13 மணி, 2 மணி என்றா 14 மணி, 3 மணி என்றா 15 மணி, 4 என்றா 16, 5 என்றா 17. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? 17:10 ஒரு 12 கழியுவோம். 17 12 கழிக்கும் போது 5:10. பிற்பகல் 5:10க்கு அவர் தன்னுடைய விமான பயணத்தை ஆரம்பிப்பார். இது என்ன நேரம்? 12 மணித்தியால கடிகார நேரம் ஆகும். பன்னெண்டு மணித்தியால கடிகார நேரத்துக்கு மாற்ற நாங்கள் இந்த நேரத்தில இருந்து 12 மணித்தியாலத்தை கழிச்சோம்டா. சரி, 5:10 வரும். 12 மணித்தியால கடிகார நேரத்தில் எழுதும் போது முற்பகல் பிற்பகல் போட்டு எழுதணும். 5 மணி என்றால் பிற்பகல் 5 மணி என்று நாங்கள் எழுதலாம். 5:10 பிற்பகல் 5 மணி 5 மணி 10 நிமிடத்துக்கு அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பார். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் தரம் 6ல கணிதத்துல இன்றைக்கு இந்த மீட்டல் பயிற்சி உங்களோட புத்தகத்துல இருக்கிற மீட்டல் பயிற்சியை நாங்கள் இந்த வகுப்போட பார்த்து முடிச்சிருக்கிறோம். நாங்கள் இதோட உங்களுடைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.